ஹலோ கைஸ், ஐம் யுவர் கீர்த்தி லீகல் ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராஸ்பெக்டர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் வந்து 12 மார்க் இல்லை 4 மார்க்கில் ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணிக்கலாம். ப்ராஸ்பெக்டர் வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி ஆக்ட் 2013 சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் த ப்ராஸ்பெக்டர்? செக்ஷன் 2/70 கம்பெனி ஆக்ட் 2013 சொல்லியிருக்காங்க. ப்ராஸ்பெக்டர்னா என்ன அப்படின்னா சிம்பிளாக என்ன சொல்லணும்னா நம்ம ஒரு கம்பெனியில் வந்து பப்ளிக் கிட்ட இருந்து ஷேர் வாங்குறோம்ல, இல்லை ஷேரோ இல்லைனா டெபெஞ்சர், அதாவது கடனீட்டு பத்திரம் இது வாங்குறோம்ல, அந்த சமயத்தில் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவோம். அந்த டாக்குமெண்ட்டை தான் வந்து ப்ராஸ்பெக்டர்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டர். ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டர் வந்து செக்ஷன் 32 வந்து டிஃபைன் பண்றாங்க. அதாவது ப்ராஸ்பெக்டர் இஷ்யூட் பிஃபோர் பிரைஸ், ஃபைனல் பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி ஃபார் ஷேர் ஆர் டிசைடட். அதாவது என்னன்னா ஒரு ஃபைனல் பிரைஸ்க்கு முன்னாடியே நம்பர் ஆஃப் ஷேரை வந்து டிசைட் பண்ணாம இஷ்யூ பண்ண ப்ராஸ்பெக்டரை தான் வந்து ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டர்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த ப்ராஸ்பெக்டர் வந்து அல்ட்ரா வைரஸ்னு கூட சொல்லுவாங்க. செகண்ட் என்னன்னா செல்ஃப் ப்ராஸ்பெக்டர். செல்ஃப் ப்ராஸ்பெக்டர்ன்றது வந்து செக்ஷன் 31 டிஃபைன் பண்றாங்க. அதாவது சர்டன் கம்பெனி வந்து என்ன பண்ணணும்னா இஷ்யூ பண்ணும், ஏன்னா பேங்கோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து ஒன் ப்ராஸ்பெக்டரே வந்து மல்டிபிள் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நிறைய இஷ்யூ பண்றதுக்காக ஒரு செல்ஃப் ப்ராஸ்பெக்டர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது பேங்க்ல கடன் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ல லோன் வாங்குறதுக்கோ இந்த சமயத்தில் வந்து ஒரே ஒரு ப்ராஸ்பெக்டர் வச்சு நம்ம நிறைய இஷ்யூ பண்ணிக்கலாம். அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டீம்டு ப்ராஸ்பெக்டர் செக்ஷன் 25 வந்து டிஃபைன் பண்றாங்க. டீம்டு ப்ராஸ்பெக்டர் அப்படின்றது வந்து என்னன்னா கம்பெனி இஷ்யூ ஷேர் த்ரூ இன்டிமேட்டரி இட் இஸ் ட்ரீட்டட் ஹஸ் ஏ ப்ராஸ்பெக்டர். அதாவது எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா A, B, C 3 பேர் இருக்காங்க. ஏயும் பியும் வந்து ஒரு ஷேர் விஷயமா பேசியிருக்கும் போது சி இருக்கார்ல, அவர் நடுவில் இன்டிமேட்டரி பண்ணிட்டு அவர் மூலமா வந்து ஒரு ப்ராஸ்பெக்டர் வந்துச்சு அப்படின்னா அது ப்ராஸ்பெக்டரா கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. அதையுமே வந்து அதாவது மிடில் பர்சன் மூலமா ஒரு விஷயம் வந்தாலுமே அதை ட்ரீட்டட் ஹஸ் ஏ ப்ராஸ்பெக்டர் தான் சொல்லியிருக்காங்க. தென் வந்து ப்ராஸ்பெக்டருக்கு என்னென்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6 கண்டென்ட் வேணும். அதை செக்ஷன் 26 டிஃபைன் பண்ணிப்பாங்க. இந்த விஷயம் கண்டிப்பா கம்பெனி டீல்ஸ் பண்ற விஷயமா தான் இருக்கணும். தென் டைரக்டர் வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஷேர் கேபிட்டல், அதாவது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம்ல, சோ அது வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. அப்புறம் ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுத்திருக்கணும்ன்றாங்க. பர்பஸ் ஆஃப் இஷ்யூ, அதாவது மணி டீல் பண்ற மாதிரி ஏதாச்சும் பர்பஸ்க்காக அந்த இஷ்யூ வந்திருக்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. கேஸ்ல அவன் பார்ப்போம். இது சொன்னா ஒரு ஈஸியா புரியும். கனடா ரயில்வே கோ லிமிடெட் இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ராஸ்பெக்டர் வந்து மஸ்ட் ஸ்டேட்டட் ட்ரூவா இருக்கணும் அண்ட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிக்கணும். ஆஃப் ட்ரூவா இருந்தாலுமே அது வந்து ஃபுல்லாவே ஃப்ராட் பண்ணது தான் அர்த்தம் அப்படின்றாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா ஒரு கம்பெனில வந்து நான் ஒரு ப்ராஸ்பெக்டர் போட்டிருக்கேன், பட் அதுல பாதி தான் உண்மை பாதி பொய்ன்றப்ப என்ன வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் பாதி உண்மை சொல்லியிருக்கேன், அதனால இது வந்து வேல்யூன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த சமயத்தில் நான் ஃப்ராட் பண்ணியிருக்கேன், நான் ஃபுல்லாவே ஃப்ராட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. மிஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராஸ்பெக்டர்னா செக்ஷன் 34 and 35 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னாவே அது சிவில் கோர்ட்லையும் சரி கிரிமினல் கோர்ட்லையும் சரி நம்ம லைபிள் ஆகும். சிவிலுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஏதாச்சும் நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னா அது சிவில் கோர்ட்ல வந்து நம்ம ஆஜராகும், இல்ல கிரிமினல் அஃபென்ஸ் வச்சு பண்ணியிருந்தோம்னா கிரிமினல் கோர்ட்ல வந்து நம்ம லைபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், வரப்போதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.